என் செல்ல குழந்தையே, உன் குலதெய்வமான இந்த வராகி இன்று இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன்னோடு பேச வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு கேட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டுதான் உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாமும் இனி நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக்கப்பட்டு விட்டது. உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நீ என்ன நினைத்தாலும் எதுவாக எண்ணினாலும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறது. அடுத்தடுத்த நிலைகளை நீ கண்டு கொள்ளத்தான் போகிறாய். இதுவரையிலும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு புரிதல் என்பது கிடைக்கத்தான் போகிறது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று எல்லாமும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது. வராகி சொன்னது போல இனி உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். தாயானவள் உனக்காக எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக புரிந்து நடந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உடனிருக்கின்ற இந்த காலத்தை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன் வசமாக உணர்ந்து விட்டாலே அது போதும். எதிலுமே நாம் விரும்புகின்ற எல்லாவும் உன்னையே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லை இல்லாத மாற்றங்கள் உனக்குள் வரத்தான் போகிறது. மாற்றங்களை தானே இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். எதுவும் இப்படியே இருந்துவிட்டால் அது நமக்கு மனதில் மிகுந்த சோதனையை கொடுக்கிறது. அதனால் கொஞ்சம் மாற்றம் வந்துதான் தீர வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் நிச்சயமாக வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த காலம் இனி எதை நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எதை உருவாக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக உன்னை நான் அன்போடு அரவணைக்கும் இந்த காலத்தை நீ உணர்ந்து கொண்டால் அடுத்து நடப்பது என்னவென்று இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லக்கூடிய இந்த காலம் இனி நடப்பதை எல்லாமும் நீ நல்லபடியாக உணரத்தான் வேண்டும். என் குழந்தையே, உன் குலதெய்வமாக நான் உன் முன்னால் தோன்றி இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? உன் குலதெய்வமாக உன் முன்னால் வந்து நான் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய சரியான ஒரு புரிதல் இருக்கும் அல்லவா? எது நடந்தாலும் நான் எந்த நாளிலும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் அம்மா சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன் வெற்றியை உணர்ந்து நீ சரியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை உணர்ந்து எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவாக மாறும், ஏதுவாக மாறும், இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ மாற்றி கொண்டு வந்து விட்டாலே அது போதும். சரியானதொரு வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வந்து உன்னை மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க வேண்டி முடிவெடுத்து விட்டேன். எல்லை இல்லாத ஒரு சந்தோஷத்தை நான் எப்பொழுதுமே தந்துவிட நான் எண்ணிவிட்டேன். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி என்னவாகும் உன் வாழ்க்கை என்பதனை எல்லாமும் புரிந்து நான் சந்தோஷமாக உனக்காக கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே.
சரியானதொரு நிலையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து விடாது. நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் புரிந்து விடாமல் செல்ல வேண்டிய காலம் அல்ல. நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறக்காதே. எது நடக்கிறதோ அது எல்லாமுமே இந்த தெய்வத்தின் அருளோடுதான் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நாள் முதல் இனி உனக்காக எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகியானவள் உன்னை சுற்றி இருந்து இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்னென்ன எண்ணங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றியிருந்து உன்னை சோதனைப்படுத்தும் நிலைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதனை புரிந்து கொண்டு இதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் தோன்றும் ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலமும் நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அதிசய நேரத்தை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலம், அதிசயமான ஒன்றை நான் உனக்கு நடத்திவிட வேண்டிய காலம், உன்னோடு நான் இருப்பதில் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து விட வேண்டிய காலம், உன்னோடு நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே என்றும் நான் உனக்கு சொல்லும் பொழுது, நல்ல விஷயங்களையே என்றும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் முன்னின்று உணர்ந்து கொண்டாயானால், எல்லா விஷயங்களையும் முன்னின்று என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால், இனி ஒவ்வொரு நிலையையும் சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுது சரியான நிலையில் நீயும் வந்து நின்று கொண்டிருப்பாய். உன்னை எப்பொழுதுமே நான் எந்த இடத்திலும் விட்டுவிட எண்ணியது கிடையாது. எந்த இடத்திலும் உன்னை தொலைத்துவிட நான் நினைத்தது கிடையாது. உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். ஒட்டுமொத்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் இனி எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாள் என்பது இனி வரும் நாட்களில் உனக்கு புரிந்துவிடும். உன் தாயானவளின் அன்பு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பது நிச்சயமாக இனி வரும் நாட்களில் உனக்கு தெரிந்துவிடும். என்ன கொடுத்தால் என்ன கிடைக்கும், அதை எப்படி நாம் மாற்ற வேண்டும், எந்த சூழ்நிலையாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து என் பிள்ளை ஒருபோதும் எதற்காகவும் நீ கலங்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்களும் இதுவரையிலும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை மாற்றும்படி எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நினைத்தது போல பல சாதனைகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்திவிட முடிவெடுத்து விட்டேன். பல விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னை மீட்டெடுக்கும் இது போன்ற கால நேரங்களை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி தேடி எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லி கொடுத்து விட்டேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளிலும் என் பிள்ளை விரும்புகின்ற ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் இனி சரி செய்து கொடுக்கும்படி உனக்குள் அத்தனையையும் உருவாக்கும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி எதுவாகும் என்னவாகும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை கடந்து
நீயாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. வராகி, நினைத்தது போல உனக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக நான் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன். உன் தேவைகள் என்னவோ, உன் சூழ்நிலைகள் என்னவோ என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். நீ சொல்லாமலேயே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் அறிவேன். இனி அத்தனைக்கும் என்னவாகும் என்று நீ புரிந்து கொண்டால், அத்தனை நிலையிலும் எது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனி எல்லாமுமாக நீ வாழப்போகின்ற வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கே என்று ஒவ்வொரு நிலையையும் நிச்சயமாக உணர்த்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி அம்மா உன் குலதெய்வமாக நின்று உன்னை காக்கும் நேரத்தில் நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. அன்பால் உன்னை அரவணைக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. வராகி, சொல்லக்கூடிய காரியங்கள் அத்தனையிலும் இனி என் பிள்ளை நீ பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய். மிகப்பெரிய உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் இவர்களுக்கு ஒரு பாடமாக எடுத்து முன் வரத்தான் போகிறாய். எப்படி வாழ வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சொல்லி கொடுத்ததை விட எப்படி வாழவே கூடாது என்று உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்பதனை என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதன் பிறகும் எதற்காக நீ வருந்த வேண்டும்? இப்படி வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ தெரிந்து கொண்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த நாளிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை வலிமைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். அது போதும். வராகி, இத்தனை நாளும் உன்னை நான் எப்பொழுதும் போல அன்போடும் அரவணைப்போடும் வழிநடத்தி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நான் என்ன தந்திருக்கிறேன், ஏது தந்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். இனி இது எல்லாமும் யாரிடத்திலும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். யாரும் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்றோ, யாரும் நம் வாழ்க்கையில் நமக்கான மன நிம்மதியை கொடுப்பார்கள் என்றோ நீ ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு, எல்லா விஷயங்களையும் ஒரு சேர உணர்ந்து கொண்டு நீ நன்மைகளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல தேவைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் நீ சிந்தித்த விஷயங்கள், இதுவரையிலும் உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாய் என்றால், இனி அடுத்தடுத்து நடக்கப் போவது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையை உனக்கு கொடுக்கிறார்கள், எப்படிப்பட்ட மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தருகிறார்கள் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி உனக்கு பல ஆச்சரியங்களை தந்துவிடத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உன் விருப்பம் போன்ற ஒரு விஷயங்கள் இனி நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல தேவைகளை எல்லாமும் உணர்ந்து கொள்வதும், வரும் காலங்களை உனதாக மாற்றுவதும் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த சத்திய வாக்கு. அதை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். அதுபோல இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒருபோதும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். இந்த காலமும் இந்த நேரமும் இனி இந்த தாய் சொல்லும் வார்த்தைகளின்படி உனக்கு எல்லா விஷயங்களையும்
உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அத்தனைக்குமான தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் போதுதான் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன சூழ்நிலை இது என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாமும் அம்மா சொன்னது போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக சில நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ செய்துவிட பழகு. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ மாற்றிவிட பழகு. இனி உன்னை நான் சூழ்ந்து வருவதிலிருந்து, உன்னை நான் முழுமையாக புரிந்து கொள்வதிலிருந்து, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களிலும் நீ எல்லாவற்றையும் சரிவர உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சரிவர எந்த நிலையையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. காலமும் இந்த நேரமும் இனி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாமும் உனக்கு தர துடிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனிமேலும் என் குழந்தை நீ தேவையான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறக்காதே. நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் இந்த தெய்வத்தின் அருளோடு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியாகவே ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக அம்மா வந்துவிட்ட பிறகு இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் உன்னுடைய நேரங்களை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பொன்னான நொடிப்பொழுது என்பதனை தெரிந்து கொண்டால் இனி அத்தனைக்குமான தேவைகளும் தீர்வுகளும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உள்ளபடி கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உள்ளதை உள்ளபடியே உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் நான் என்ன விஷயங்களுக்காக உன்னை முன்னெடுத்து வந்தேனோ அந்த விஷயங்களை எல்லாமும் முன்னிறுத்திதான் உன்னை மேலும் மேலும் நான் வலிமைப்படுத்தி உருவாக்குகிறேன். அந்த விஷயங்களை எல்லாமும் சரி செய்துதான் நான் உன்னை நம்பிக்கையான பாதையில் உருவாக்குகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இனி இதுவெல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த பொழுதுகளில் எல்லாமும் உனக்கு நல்லதொரு தேவைகளை கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. நான் மதிப்போடு உன்னை இந்த வாழ்க்கை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்ற அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுவே நமக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயத்தையும் நீ தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால் நன்மதிப்பில் உன் வாழ்க்கை நல்லதை உணர்த்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத பல விஷயங்களோடு இனி உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் உண்மை இருக்கும் பொழுது, உன்னுடைய மனதில் நேர்மை இருக்கும் பொழுது இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எதையுமே என் குழந்தை நீ கைவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். அது ஒன்று போதும். இனி எந்த நாளும் உனக்கு சரியானதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த காலமும் இனி உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அறிந்து உனக்கே என்று சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் இனி உனக்கு நல்ல காலம். உன் குலதெய்வமாக நான் நிற்கிறேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதிலிருந்து இனி உனக்காக எப்பொழுதுமே நான் துணையிருந்து உன்னை காப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் எல்லா நேரங்களிலும் நீ வாழ்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. நம்பிக்கையோடு எதையும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஆச்சரியங்கள்
உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான உணர்வை கொடுக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.